இப்போ நான் பேச போற விஷயம் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ விலை மதிப்பில்லாதது அப்படின்றத நமக்கு உணர வைக்கும். அது என்னன்னா ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்றத சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னா மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது. அதாவது ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தாம விட்டுட்டோம்னா எப்படி வாடி போயிடுதோ, அதே மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா மூளையில இருக்க செல்கள் ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிடும். இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வாய் கொளறது, பேசும்போது சிரிக்கும்போது வாய் கோணி போறது, நடக்கும்போது தள்ளாட்டமா இருக்கிறது, பார்வை மங்கி போறது மற்றும் கை கால் தூக்க முடியாம போறது. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் 4.5 மணி நேரத்தை கோல்டன் ஹவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் விண்டோ பீரியடுங்க. இந்த 4.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல்ல ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு இருக்கா இல்ல ரத்த குழாயில இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்காக த்ராம்போலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இந்த த்ராம்போலைசிஸ் செய்யறது மூலமா சுத்தமா கை கால் வராம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர பேஷண்ட்ஸ் ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த 4.5 மணி நேரம் தாண்டிட்டீங்கன்னா நம்மளால இந்த இன்ஜெக்ஷன் போட முடியாது. அதனால ஸ்ட்ரோக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா சிடி ஸ்கேன் வசதி உள்ள ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலா பார்த்து உடனடியாக கூட்டுப்போம்.